சாக்லேட்டும் பனானாவும் இவ்ளோ நல்ல காம்பினேஷன் அப்படிங்கிறதே இந்த பனானா கேக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுலேயும் இது நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துருங்க. கோதுமை மாவில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு, சினமன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுதான் உங்கள் ட்ரை இன்க்ரீடியண்ட். அன்சால்டட் பட்டர், சுகர், ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா 2 முட்டையும் போட்டு நல்லா அடிச்சிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 கப் அரைச்ச பனானா ஆட் பண்ணிக்கோங்க. பனானா நல்லா ரைப்பாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற கோதுமை மாவையும் ஆட் பண்ணி பட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் பால் கலந்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அவ்வளோகான ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இதை பேக்கிங் ட்ரேயில் மாற்றி மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு அவனில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட சாக்லேட் பனானா பிரெட் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கேக் ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது.